இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாம் இங்கின்று கூடியிருப்பது ஒரு நினைவு நாளை கடைப்பிடிப்பதற்காக மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக பதிலில்லாமல் காத்திருக்கும் குடும்பங்களின் குரலை மீண்டும் கேட்பதற்காகவும் அவருடைய வலியை புரிந்து கொள்வதற்காகவும் உண்மையை தேடும் நமது பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காகவும் ஆகும். ஒருவர் இறந்து விட்டார் என்று தெரிந்திருப்பதன் துயரம் ஒரு வகையானது. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன நடந்தது, ஒரு நாள் அவர் திரும்பி வருவாரா என்ற கேள்விகளுடன் ஆண்டுகளையும் தசாப்தங்களையும் கடப்பது இன்னும் ஆழமான வேதனை. இந்த காத்திருப்பின் சுமையை அதை அனுபவிக்கும் குடும்பங்களைத் தவிர வேறு எவராலும் முழுமையாக உணர முடியாது. பல ஆண்டுகளாக தங்களது உறவுகளை தேடி அரச நிறுவனங்களின் கதவுகளை தட்டிய இவர்களில் பலரிடம் இன்று அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை கொண்டு இருப்பது இயல்பானது. மீண்டும் மீண்டும் காத்திருந்து மீண்டும் மீண்டும் பதில் எதிர்பார்த்து பல சந்தர்ப்பங்களில் நம்பிக்கை இழந்து நிற்கும் நிலை எளிதானதல்ல. இந்த பின்னணியைத்தான் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறையை நான் பார்க்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போன ஆட்கள் தொடர்பான விடயத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டிய அவசியத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு வருகின்றது. இந்த அரசாங்கத்தின் இருப்பவர்களில் பலருக்கும் கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளை தேடிய அனுபவம் இருப்பதால் அந்த வலியின் ஆழத்தை அவர்கள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். அதன் வெளிப்பாடாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் பணிகளுக்கும் உண்மையை தேடும் நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் தடையாக இருக்காமல் தேவையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இந்த நிலைப்பாடு தொடர வேண்டும். அதைவிட முக்கியமாக அது மக்களுக்கு தெளிவாக உணரப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவது மிக முக்கியமானது. உண்மையை அறிதல், நீதியை நாடுதல், பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல் ஆகியவை எந்த விதத்திலும் கைவிடப்படக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குடும்பங்கள் என்று எவ்வாறு வாழ்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு குடும்பத்தின் முதன்மை வருமானம் ஈட்டியவர் காணாமல் போயிருக்கலாம். கணவனை இழந்த ஒரு பெண் பல ஆண்டுகளாக குடும்பத்தை தனியாக சுமந்திருக்கலாம். பிள்ளைகளின் கல்வி, வீட்டுச் செலவு, மருத்துவ செலவு, வாழ்வாதாரம் என்ற எண்ணற்ற சுமைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கலாம். அதனால் உண்மையை தேடும் விசாரணைக்கு இணையாக அந்த குடும்பங்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்வை நிறுத்துவதற்கான உதவிகளும் வழங்கப்பட வேண்டும். இது நீதிக்கு மாற்றானது அல்ல, இது நீதி பயணத்தின் ஒரு பகுதியாகும். காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் ஒரு வாழ்வாதார உதவி அவர் பற்றிய உண்மையை தேடும் முயற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. அதேபோல் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் கொடுப்பனவு அவர்கள் நீதியை நாடுவதை நிறுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தையும் தருவதில்லை. இந்த இரண்டையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசாரணை தொடர வேண்டும், உண்மையை தேடும் முயற்சி தொடர வேண்டும், அதே நேரத்தில் குடும்பங்களின் வாழ்க்கையும் தொடர வேண்டும். இந்த இரு வாதங்களும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வாழ்வாதார உதவிகளை சிலர் வேறு அரசியல் பொருள்களில் பார்க்க முயற்சிப்பது தவறான அணுகுமுறை. மேலும் இந்த குடும்பங்களின் நீதிக்கான போராட்டத்துக்கு சமாந்தரமாக வழங்கப்படும் மனிதநேய உதவிகளை அரசியல் காரணங்களுக்காக தடுக்க முயல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை. ஒரு தாய்க்கு உண்மையும் வேண்டும், வாழ்க்கையை நடத்துவதற்கான ஆதரவும் வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு நீதியும் வேண்டும், நாளைய எதிர்கொள்ளும் வலிமையும் வேண்டும். இரண்டையும் வழங்குவது எமது கடமை. மேலும் நமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான இடங்களில் கிடைக்கும் சான்றுகள் முறையான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு தேவையான நிபுணத்துவத்துடன் விசாரிக்கப்பட்டு நீதி செயல்முறைகளுக்குரிய முறையில் சமர்ப்பிக்கப்படுவது மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்று இங்கு அமர்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் நான் ஒரு விடயத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்பை நாம் மறந்துவிடவில்லை. உங்களுடைய கேள்வி இன்னும் உயிருடன் இருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை காண்பது அரசின் பொறுப்பு. அது இவ்வளவு காலம் எடுத்திருந்தாலும் உண்மையை தேடுவதென்று நாம் பின்வாங்கக்கூடாது. அதேநேரம் உங்கள் குடும்பங்கள் இன்று எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை கவனிக்காமல் நீதியை பற்றி மட்டும் பேசுவதும் முழுமையான அணுகுமுறை அல்ல. உண்மை, நீதி, நிவாரணம், கண்ணியம், நிகழாமை இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவாக இருக்கின்றன. காணாமல் போன ஒவ்வொருவரின் பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தின் பின்னால் ஒரு சமூகத்தின் நினைவு இருக்கிறது. அந்த நினைவின் பின்னால் உண்மையை தேடும் ஒரு நாட்டின் பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பிலிருந்து நாம் விலகாதிருப்போம். உங்களுக்கான அந்த நீதியை இந்த அரசாங்கம் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.